இப்போ பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி. நான் கடையின்றனால 50 பாசிப்பருப்பு எடுத்து தான் ஊற போட்டு எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கணும். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரகம். இப்போ இதை நம்ம ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 10 வெந்தயம். கடுகு வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், மிளகாய். ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. இது கூட நான் வெந்தயக்கீரை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறலாம் வெந்தயக்கீரையை. இப்போ இது கூட ஒரு தக்காளி, சின்ன தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட தக்காளிக்கும் கீரைக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் டிஃபன் சாம்பார், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாத்தூள். இதை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பருப்பு வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க. பருப்பு எல்லாம் சேர்த்ததுனால உப்பு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டு நம்ம அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் அப்படி நமக்கு ஒரு பபுள்ஸ் மாதிரி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய அருமையான வெந்தயக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள். வெந்தயக்கீரைனாலே பொதுவாகவே கசப்பாக இருக்கும்னு நீங்கள் யாரும் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வெந்தயக்கீரை நமக்கு பாசிப்பருப்பு போட்டு தாங்க வைக்கும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா பருப்பு கூட போடாமல் இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் நல்லா கீரையை, வெந்தயக்கீரையை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு பருப்பு வேக வச்சு சேர்த்து பாருங்கள். ரொம்பவே நமக்கு அதோடைய கசப்பு தன்மை, நமக்கு வெந்தயக்கீரை கசக்குன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். கசக்காதுங்க. இன்றைக்கி நான் வச்ச ஸ்டைலில் இந்த மாதிரி வெந்தயக்கீரை பருப்பு போட்டு வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க சாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.